மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக அதனோடு தொடர்புபட்ட தலைப்புகள் தொடர்பாக நாங்கள் இன்று படிக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே 2015 ஆண்டு மாணவர்கள் எதிர்கொண்ட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வந்த சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதிலே முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கின்றது, அரசியல் விளையாட்டை ஆடுவதற்கு 2 வழிமுறைகள் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அரசியல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு முழுமையானது ஒரு வரவிலக்கணம் இல்லை. எனினும் அரசியல் என்பதை நாம் தேசத்தை ஆட்சி புரிதல் என்று குறிப்பிடுவோம். இந்த அரசியலானது அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்பட்ட ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. அதே நேரம் அரசியல் என்பது ஒரு சமூக பயன்பாடாக அல்லது பிரஜைகள் பங்கு பெற்றுகின்ற ஒரு நிகழ்வு ஒன்றாகவும் காணப்படுது. இந்த அரசியலை ஒரு விளையாட்டு என்று சொல்கிறார்கள். இந்த அரசியல் விளையாடுவதற்கு 2 வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று ஜனநாயக வழிமுறை, இரண்டாவது புரட்சிகர வழிமுறை. இது ஒரு கட்டமைப்பு வினாவாக வந்திருக்கு. அதே போல இந்த அரசியல் என்பதிலே 2 வகையான கருத்துக்கள் காணப்படுது என்று கேட்டால், அரசியல் என்பது அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்பட்ட எண்ணக்கருவாக காணப்படுகின்றது. இரண்டாவது, அரசியல் ஒரு சமூக பயன்பாடு என்று குறிப்பிடுவீர்கள். அப்ப 2019 ஆண்டிலே ஒரு கட்டுரை வினா வினவப்பட்டிருக்கின்றது, அரசியல் ஒரு சமூக பயன்பாடு. அதாவது இந்த அரசியல் என்பது வெறுமனே அரசியல்வாதிகளுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல, அது பிரஜைகள் அனைவருக்கும் பொதுவானது. அந்த வகையிலே பிரஜைகளாகிய நாங்கள் எவ்வாறு இந்த அரசியலிலே பங்கு பெற்றுகிறோம் என்று சொன்னால், வாக்களிக்கின்றோம், வேட்பாளராக போட்டியிடுகின்றோம், போராட்டங்கள் எதிர்ப்பு இயக்கங்களிலே பங்கு பெற்றுகின்றோம், நாளாந்த அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றோம், அரசியல் கட்சிகள், அமுக்க குழுக்கள், சிவில் சமூகங்களிலே அங்கத்துவம் பெறுகின்றோம். இதனூடாக நாங்கள் அரசியலிலே நாளாந்தம் பங்கு பெற்றுகிறோம். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதன் அடிப்படையிலே இந்த அரசியல் என்ற இந்த விளையாட்டை நாங்கள் ஜனநாயக வழிமுறை மற்றும் புரட்சிகர வழிமுறை என்று 2 வழிமுறைகளால விளையாடுகின்றோம் அல்லது பங்கு பெற்றுகிறோம் என்று குறிப்பிட்டுக் கொள்ளணும். இரண்டாவது கேள்வி, கிரேக்க நகர அரசுகளில் நேரடி ஜனநாயகம் என்பது 2 காரணிகளால் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஜனநாயகம், டெமோக்ரசி, அதாவது மக்களினுடைய ஆட்சி, மக்களால் மக்களுக்காக நடாத்தப்படுகின்ற ஒரு மக்களினுடைய ஆட்சியை தனங்கள் ஜனநாயகம் என்று ஆபிரகாம் லிங்கன் வரவிலக்கணப்படுத்துகிறார். அதே போல இந்த ஜனநாயகம் என்பது வெறுமனே ஆட்சி முறை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியலாக காணப்படுது என்று ஆண்ட்ரூ ஹேவுட் அறிமுகப்படுத்துகிறார். இந்த ஜனநாயகம் புராதன கிரேக்க காலத்திலே எந்த பரிணாமத்தில் காணப்பட்டிருக்குது என்று சொன்னால், நேரடி ஜனநாயகம். அதாவது மக்கள் நேரடியாக அரசியல் செயற்பாடுகளிலே பங்கு பெற்றுவதை நாங்கள் நேரடி ஜனநாயகம் என்று சொல்லுவோம். உதாரணமாக கிரேக்கத்திலே காணப்பட்ட ஏதென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டா நகரங்களிலே இந்த நேரடி ஜனநாயகம் என்பது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிரேக்க காலத்திலே மட்டும் எவ்வாறு இந்த நேரடி ஜனநாயகம் பொருத்தப்பாடாக அமைஞ்சிருக்கு, அவர்கள் எவ்வாறு இதனை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடிந்ததாக இருந்தன்னு சொன்னால், அங்கே இருந்த மக்கள் தொகை மிகவும் குறைவு. உங்களுக்கு தெரியும், கிரேக்க நகர அரசிலே வாழ்ந்த மக்களினுடைய தொகை மிகவும் குறைந்தளவாக காணப்பட்டது. அதே போல சிக்கல் தன்மை இல்லாத சமூக பிரச்சனைகள், அங்கே வாழ்ந்த மக்களிடம் எந்த விதமான சிக்கல் தன்மைகள் அற்ற பிரச்சனைகள், எந்த பாகுபாடுகளும் இருக்கவில்லை. இதனாலதான் கிரேக்க காலத்திலே நேரடி ஜனநாயகம் என்பது சாத்தியப்பாடாக அமைந்தது. ஆனால் தற்கால உலகத்திலே நேரடி ஜனநாயகம் என்பது பொருத்தப்பாடு அற்ற ஒரு விடயமாக மாறியிருக்கேன். மக்களினுடைய தொகை அதிகரித்தமை, எல்லா மக்களை ஓரிடத்தில் ஒன்று கூட்டுவது சிரமம் காணப்படுகின்றது. மக்களுக்கிடையிலே சிக்கல் வாய்ந்த சமூக பிரச்சனைகள் என்று பல்வேறு காரணங்களாலே தற்கால உலகத்திலே நேரடி ஜனநாயகம் என்பது பொருத்தப்பாடு அற்றதாக மாறியிருக்கு. அவங்க கேட்கிறாங்க, இந்த கிரேக்க காலத்திலே ஒவ்வொரு நேரடி ஜனநாயகம் வெற்றிகரமாக அமைஞ்சது என்று சொன்னால், அங்கே மக்கள் தொகை இல்ல, குறைவு. அதே போல
அங்கே சமூக பிரச்சனைகள் சிக்கல் தன்மை அற்றவையாக காணப்பட்டதை நீங்கள் குறிப்பிட போறீர்கள். அடுத்த கேள்வி, இரு கிரேக்க அரசியல் தத்துவ ஞானிகள் அரசியல் விஞ்ஞானம் ஒரு கற்கை துறையாக உருப்பெறவும் அபிவிருத்தி அடையவும் பெரும் பங்கு வகிச்சிருக்கிறார். அதாவது எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடமானது அபிவிருத்தி அடைவதற்கும், ஒரு அரசியல் விஞ்ஞான பாடம் என்பது ஒரு பிரதான பாடமாக, ஒரு சமூக விஞ்ஞான பாடமாக வளர்ச்சி அடைவதிலே இரண்டு கிரேக்க தத்துவ ஞானிகளினுடைய பங்களிப்பு அளப்பெரியது. இதை வேற என்ன வடிவத்தில் கேட்கலாம் என்று சொன்னால், அரசறிவியல் கற்கையினுடைய முன்னோடி சிந்தனையாளர்களை குறிப்பிடுகின்றும் கேட்கலாம். அப்ப இந்த அரசியல் விஞ்ஞானத்தினுடைய முன்னோடி சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோ என்ற சிந்தனையாளர்களை நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அவர்கள் எவ்வாறு இந்த அரசியலை மற்றவர்களுக்கு கற்பித்தார்கள் அல்லது எவ்வாறு பங்களிப்பு செய்தார்கள் என்று சொன்னால், இந்த அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோ என்ற இந்த இரண்டு சிந்தனையாளர்களும் ஒரு புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், அதே நேரம் கற்கை நிலையங்களை நடத்தியிருக்கிறார்கள். அரிஸ்டோட்டில் என்பவர் லைசியம் என்ற ஒரு கற்கை நிலையத்தையும், பிளேட்டோ என்பவர் அகாடமி என்ற ஒரு கற்கை நிலையத்தையும் நடாத்தி இருக்கிறார். அதே போல அரிஸ்டோட்டில் என்பவர் அரசியல் என்ற ஒரு நூலையும், பிளேட்டோ என்பவர் குடியரசு ரிபப்ளிக் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டு அதனூடாக அந்த அரசியல் ஞானத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அரசறிவியல் கற்கையினுடைய வளர்ச்சியிலே செல்வாக்கு செலுத்திய இரண்டு சிந்தனையாளர்களும் ஜார் பிள்ளைகள் அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோ என்பவர்களை நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அடுத்த கேள்வி, பொது சித்தம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகிய இரண்டு எண்ணக்கருக்களையும் முன்வைத்த சிந்தனையாளர்கள். அப்ப உங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பிலே ஏராளமான எண்ணக்கருக்கள் காணப்படுகின்றது. உதாரணமாக பின் காலனித்துவ அரசு, அரசு என்றது ஒரு எண்ணக்கரு, காலனித்துவ அரசு என்றது ஒரு எண்ணக்கரு, வலுவேறாக்கம் எண்ணக்கரு, சட்டத்தின் ஆட்சி எண்ணக்கரு, மக்கள் இறைமை எண்ணக்கரு, பொது சித்தம் எண்ணக்கரு என்று பல்வேறுபட்ட எண்ணக்கருக்களை உள்ளடக்கியதாக இருக்கு. உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமிலே ஏதாவது இரண்டு எண்ணக்கருக்களை குறிப்பிட்டு அதனை முன்வைத்த சிந்தனையாளர்கள் என்று ஒரு கேள்வி உங்களிடம் பெறலாம். அதை நீங்கள் அதற்கேற்றால் போல் உங்களை தயார்படுத்தினால் மாத்திரம் அந்த புள்ளியை எந்த குறைபாடும் இல்லாமல் பூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது பொது சித்தம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்ற நூலினை எழுதியவர்கள். அப்ப பொது சித்தம் என்றால் என்னென்று சொன்னால், பொதுமக்கள் அனைவரினுடைய விருப்பம் அல்லது பொது விருப்பம் என்றதைத்தான் நாங்கள் பொது சித்தம் என்று சொல்லுவோம். இந்த பொது சித்தம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்தது யார் என்று சொன்னால் ரூசோ என்ற ஒரு சிந்தனையாளர். பொது சித்தம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்தது யார் பிள்ளைகள்? ரூசோ. அது இல்லாட்டி வேறொரு வடிவத்தில் இந்த கேள்வியை கேட்கலாம். ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட எண்ணக்கருக்கள் இரண்டையும் குறிப்பிடுகின்றால் பொது சித்தத்தையும் மக்கள் இறைமையையும் குறிப்பிடணும். அப்ப கடந்த கால பேப்பர் ஒன்றிலே கேட்கப்பட்டிருக்கு, ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட இரண்டு எண்ணக்கருக்களையும் குறிப்பிடுக, பொது சித்தமும் மக்கள் இறைமையும். அடுத்தது சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லோ. சட்டத்தின் முன் சகலரும் சமனானவர்கள், சட்டத்தினுடைய பாதுகாப்பு சகலருக்கும் எவ்வித பாகுபாடுகளும் இல்லாமல் கிடைக்கப்பெற வேண்டும். இது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை நியதிகளில் ஒன்றாக அல்லது ஜனநாயகத்தின் அடிப்படை அனுமானங்களில் ஒன்றாக காணப்படுது. அப்ப இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற எண்ணக்கருவை முன்வைத்தது யாருன்னு சொன்னால் ஏபி டைசி என்ற ஒரு சிந்தனையாளர். சரியா? அப்ப இந்த பொது சித்தம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்தது யார் பிள்ளைகள்? ரூசோ. அதே போல சட்டத்தின் ஆட்சி என்ற எண்ணக்கருவை முன்வைத்தது யாரு? ஏபி டைசி என்ற ஒரு சிந்தனையாளர். அதே போல வலுவாராக்க கோட்பாட்டை யார் முன்வைத்தவர் என்று சொன்னால் மொண்டஸ்கியூ என்ற சிந்தனையாளர். பின் காலனித்துவ அரசு என்ற எண்ணக்கருவை யார் முன்வைத்தவர் என்று சொன்னால் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த கம்சா எலாவி என்ற சிந்தனையாளர்களையும் நீங்கள் இது போன்ற பல சிந்தனையாளர்களை ஞாபகம் வச்சுக் கொண்டீங்கள் என்றால் போதுமானதாக இருக்கும். அடுத்த கேள்வி, மக்களினால் மக்களுக்காக நடாத்தப்படும் மக்களினுடைய ஆட்சிதான் ஜனநாயகம். இந்த கருத்து யாரோடு தொடர்புபட்டது அல்லது யார் இந்த கருத்தை முன்வைத்து என்று சொன்னால் ஆபிரகாம் லிங்கன் என்று, அதாவது அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதிகள், அதாவது முன்னாள் ஜனாதிபதியாக திகழ்ந்த ஆபிரகாம் லிங்கன் ஜனநாயகம் தொடர்பாக கூறிய கூற்றுத்தான் என்னது பிள்ளைகள்? மக்களினால் மக்களுக்காக நடாத்தப்படுகின்ற மக்களினுடைய ஆட்சி தான் இந்த ஜனநாயகம்.
அப்ப நீங்கள் ஒரு நாடொன்றை ஜனநாயக நாடு என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அப்ப இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று சொன்னால் இலங்கையிலே ஜனநாயகத்திற்கான பண்புகள் காணப்படுதா என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இலங்கையிலே ஊடக சுதந்திரம் காணப்படுதா, இலங்கையிலே வலுவேறாக்கம் காணப்படுகின்றதா, இலங்கையிலே சட்டத்தின் ஆட்சி காணப்படுகின்றதா, இலங்கையிலே தடைகளும் சமநிலைகளும் காணப்படுகின்றதா, இலங்கையிலே மக்கள் இறைமை காணப்படுகின்றதா, இலங்கையிலே அடிப்படை உரிமைகள் மீறப்படவில்லையா, அது தொடர்பாக தெரிந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டை நாங்கள் ஜனநாயக நாடா அல்லது இது ஜனநாயக விரோத நாடா என்பதை படுத்திக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், ஜனநாயகத்தினுடைய பண்புகளில் 2 குறிப்பிட வேண்டும். ஒரு கட்டமைப்பு வினாக்கள் வினவப்படலாம். ஆனா அங்கிட்ட கேட்ட கேள்வி என்ன பிள்ளைகள்? மக்களினால் மக்களுக்காக நடாத்தப்படுகின்ற மக்களினுடைய ஆட்சி. இந்த கருத்தை சொன்னது யாரு? ஆபிரகாம் லிங்கன் என்ற ஒரு சிந்தனையாளர். அதே போல தற்கால அரசுகளின் நிறைவேற்றுத்துறை முதலாளித்துவ வர்க்கத்தின் நலன்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குழுவே தவிர வேறொன்றும் இல்லை. இப்ப இருக்கிற சிஸ்டம் எல்லாம் யாருக்கு சார்பாக இருக்குது என்று சொன்னால் இந்த முதலாளிகளுக்கு சார்பாக, முதலாளிகளினுடைய நலனிலே மாத்திரம்தான் அக்கறை செலுத்துவதாக சாடினது அல்லது இந்த குற்றச்சாட்டு, இந்த கூற்றை முன்வைத்தது யார் என்று சொன்னால் கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு சிந்தனையாளர். உங்களுக்கு தெரியும், சமவுடைமைவாத சிந்தனையாளர்களில் ஒருவராக கார்ல் மார்க்ஸ் காணப்படுகிறார். இந்த கார்ல் மார்க்ஸ் என்பவர் சொன்ன கூற்றுத்தான் தற்கால அரசுகளினுடைய நிறைவேற்றுத்துறையானது முதலாளித்துவ குழுக்களின் நலன்களை மட்டுமே பிரதிநிதித்துவம் செய்கின்றது அல்லது முகாமைத்துவம் செய்கின்றது என்ற இந்த கூற்று. அப்ப இந்த கார்ல் மார்க்ஸ் என்பவர் எழுதப்பட்ட நூலினுடைய பெயரை கூட பிள்ளைகளிடம் ஒரு கேள்வியாக கேட்கலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்த கேள்வி, நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையிலான தொடர்பு சேய்மையானதாக இருக்கு. இந்த 6வது கேள்வி, அரசியலமைப்பு மாதிரிகள் ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டமாகவும் உயர் சட்டமாகவும் அந்நாட்டினுடைய அரசியல் ஜாப்பு தான் காணப்படும் அல்லது அரசியல் அமைப்பு தான் காணப்படும். இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் நிறைவேற்று அதிகாரத்தின் அடிப்படையிலே ஜனாதிபதி ஆட்சி, பாராளுமன்ற ஆட்சி, கலப்பு ஆட்சி, அனைத்தாண்மை ஆட்சி என்று 4ஆக வகைப்படுத்துவோம். இதிலே எந்த ஆட்சி முறையிலே நிறைவேற்றுத்துறையும் சட்டத்துறையும் விலகி இருக்கும் அல்ல இவர்கள் இருவருக்குமான தொடர்பு சேய்மையானதாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறையிலே. ஏனென்றால் ஜனாதிபதி என்பவர் தனியொரு தேர்தலாலே தெரிவு செய்யப்படுகிறார். ஆகவே இவர் சட்டத்துறைக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர் இல்லை. இதனால நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையிலே சேய்மையாகத்தான் தொடர்பு காணப்படும். அதே போல் நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறையும் ஒன்றோடு ஒன்று தங்கி இருக்கும் அல்லது நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது பாராளுமன்ற ஆட்சி முறை அல்லது கேபினட் ஆட்சி முறை என நீங்கள் குறிப்பிடுவீர்கள். ஏன் இந்த பாராளுமன்ற ஆட்சி முறையிலே சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலே நெருக்கமான தொடர்பு ஒன்று காணப்படுது என்று சொன்னால் இந்த சட்டத்துறையிலிருந்துதான் நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த நிறைவேற்றுத்துறை சட்டத்துறைக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக காணப்படுவதால் சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலே நெருக்கமான தொடர்பு இந்த பாராளுமன்ற ஆட்சி முறையில காணப்பட போகுது. அப்போ இந்த நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் சேய்மையான தொடர்பு காணப்படுவது ஜனாதிபதி அரசியலமைப்பிலே, அதே போல நெருக்கமான தொடர்பு காணப்படுவது பாராளுமன்ற அரசியலமைப்பிலே. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படலாம், ஜனாதிபதி அரசியலமைப்பை பின்பற்றுகிற நாடுகளுக்கு ஒரு உதாரணமும் பாராளுமன்ற அரசியலமைப்பை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு ஒரு உதாரணமும் தருக என்று சொன்னால் ஜனாதிபதி அரசியலமைப்பை பின்பற்ற நாடு ஐக்கிய அமெரிக்கா. ஐக்கிய அமெரிக்காவிலே தான் ஜனாதிபதி அரசியலமைப்பு தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுது. அதே போல பாராளுமன்ற அரசியலமைப்புக்கு மிகச்சிறந்த உதாரணம் பெரிய பிரித்தானியாவையும் நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அப்ப உங்கள்கிட்ட கேட்கலாம், வலுவராக்க கோட்பாடு, அதாவது சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை, இந்த 3 துறைகளும் ஒன்றின் மீது ஒன்று தலையிடக்கூடாது, ஒன்றினுடைய அதிகாரத்தை ஒன்று உரிமையாக்கி கொள்ளக்கூடாது என்பதைத்தான் அதிகார வேறாக்கம் அல்லது வலுவராக்கம் என்ற கோட்பாடு முன்மொழிகிறது. இந்த வலுவராக்க கோட்பாடு அதிக அளவு எந்த ஆட்சி முறை அல்லது எந்த அரசியலமைப்பு மாதிரியிலே பின்பற்றப்படும் என்று சொன்னால் ஜனாதிபதி அரசியலமைப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த ஜனாதிபதி அரசியலமைப்பிலே என்ன குறைபாடு என்று சொன்னால்
அங்கே ஒரு தனியொரு நபரான ஜனாதிபதியிடம் அதிகாரங்கள் குவிந்து காணப்படுவதால் அது சர்வாதிகார ஆட்சிக்கு அல்ல தனி மனித சுதந்திரத்திற்கு இடரலாக அமையப்போகுது. சரியா பிள்ளைகள்? அடுத்த கேள்வி, 7வது கேள்வி, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதன் பிரதான நோக்கம். மேற்குறிப்பிட்ட கூற்றுக்களுக்கு பொருத்தமான அரசியல் நிறுவனத்தை குறிப்பிடுக. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது எந்த அரசியல் நிறுவனத்துக்கு பொருத்தமாக இருக்கும்? அப்ப உங்களுக்கு தெரியும், அரசியல் அதிகாரத்தை தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தினூடாக பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழு எவ்வாறு பிள்ளைகள் அழைக்கப்படுகின்றது? அரசியல் கட்சிகள் என்று. அப்ப இந்த அரசியல் கட்சிகள் தனக்கண்டு சில சிறப்பியல்புகளை கொண்டிருக்கு. அங்கத்துவ அட்டைகளை கொண்டிருக்கும், கருத்தியலின் அடிப்படையிலே ஒழுங்கமைந்திருக்கும், அரசாங்கத்திற்கு ஏற்புடைய விடயங்களில் செல்வாக்கு செலுத்தும் அல்லது கவனம் செலுத்தும். இந்த கட்சி முறைகள், இந்த உலகத்திலே காணப்படுகின்ற கட்சி முறைகளை தனி கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, ஆதிக்கமுள்ள தனி கட்சி முறை, ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை என்று நாங்கள் வகைப்படுத்துவோம். அதே போல தற்கால உலகத்திலே அரசியல் கட்சிகளுடைய வகைபாகம் அளப்பெரியது. அரசியல் கட்சிகளுடைய வகைபாகங்களை குறிப்பிட சொன்னால் பிரதிநிதித்துவம் செய்தல், அரசியல் உயர்குழாமினரை உருவாக்குதல், ஆட்சேர்ப்பு செய்தல் என்பவற்றை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அரசியல் அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற அரசியல் நிறுவனம் எது? அதாவது அதிகாரத்தை கைப்பற்றாது அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகித்து தமது தனிப்பட்ட நலன்களை நிறைவேற்றிக் கொள்கின்ற குழுக்களை நாங்கள் அமுக்க குழுக்கள் என்று சொல்லுவோம். இந்த அமுக்க குழுக்கள் அமெரிக்காவிலே ஆசை குழுக்கள் மற்றும் நியாய பிரச்சார குழுக்கள் என்றும், பிரித்தானியாவிலே இவை அழுத்த குழுக்களாகவும் அழைக்கப்படுகின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே காணப்படுகின்ற அமுக்க குழுக்கள் தொழிற்சங்கங்களாக, இலங்கையிலே காணப்படுகின்ற அமுக்க குழுக்களுக்கு உதாரணமாக இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம், இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் என்பவற்றை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அப்ப அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது இந்த அரசியல் நிறுவனத்துக்குரிய நோக்கம் பிள்ளைகள் அரசியல் கட்சிகளுக்கு. அதே போல அரசியல் அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பது யார் பிள்ளைகள்? அமுக்க குழுக்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதியின் பதவிக்காலமும் ஓராள் பதவிக்கு எத்தனை தடவை விண்ணப்பம் செய்யலாம் அல்லது ஒரு ஆள் எத்தனை தடவை ஜனாதிபதியாக இருக்கலாம் என்று கேட்கப்பட்டிருக்கு. ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 4 வருடங்கள் பிள்ளைகள். ஒருவர் 2 தடவைகள் தான் பதவி வகிக்கலாம். அப்ப தற்போது ஜோ பைடன் என்பவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக செயலாற்றார். அதற்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக செயலாற்றினதை நீங்கள் மறக்க கூடாது. மேபி உங்களுடைய MCQல அல்லது உங்களுடைய ஜெனரல் நாலேஜ் பேப்பர்ல கூட இந்த கேள்வி கேட்கப்படலாம். அதே போல பிரான்சிய ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஒரு நபர் எத்தனை தடவைகள் ஜனாதிபதியாக இருக்கலாம் என்று சொன்னால் அங்கேயும் 2 தடவைகள். ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகள். அதே போல பிரான்சிய ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்த கேள்வி, பிரித்தானிய அரசாங்கத்தின் அரசியல் நிர்வாகத்தை குறிப்பிடுக. அப்ப பிரித்தானியாவிலே உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம் என்று 2 வகையான நிர்வாகங்கள் காணப்படுகின்றது. இந்த உண்மை நிர்வாகத்தை அரசியல் நிர்வாகம் என்றும் குறிப்பிடுவோம். பிரித்தானியாவிலே உண்மை நிர்வாகியாக யாரு காணப்படுவார் என்று சொன்னால் பிரதமர் மற்றும் அமைச்சரவை. அதே நேரம் நாம நிர்வாகியாக யாரு காணப்படுவார் என்று சொன்னால் அங்கே பிரித்தானிய முடி காணப்படுகிறது. ஏன் நீங்கள் பிரித்தானியாவிலே 2 வகையான நிர்வாகங்கள் காணப்படுது என்ற ஒரு சந்தேகம் பெறலாம். உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம், ஏன் இப்படி ஒரு சிஸ்டம் அங்கே இருக்குது என்று சொன்னால் அது பாராளுமன்ற அரசியலமைப்பு மாதிரியை பின்பற்றுகின்ற நாடு. பாராளுமன்ற அரசியலமைப்பினுடைய பண்புகளில் ஒன்றாக உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம் என்று 2 வகையான நிர்வாகங்கள் காணப்படுது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய உண்மை நிர்வாகம் அல்லது அரசியல் நிர்வாகம் யாரு? பிரதமர் மற்றும் அமைச்சரவை. அதே போல பிரித்தானிய நீதித்துறை முறையில் அதி உயர் நீதிமன்றம் எது?
அப்ப பிரித்தானியாவிலே அதிகர் நீதிமன்றமாக யார் காணப்படுகிறார் என்று சொன்னால் உயர் நீதிமன்றம். இலங்கையிலேயும் அதி உயர் நீதிமன்றமாக உயர் நீதிமன்றம், குறிப்பாக இந்த அடிப்படை உரிமைகள் மீறல் தொடர்பான வழக்குகள் எல்லாம் அதி உயர் நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்ல தான் உங்களுக்கு போடுவாங்க என்று தெரியும். அதே போல பிரித்தானியாவிலேயும் காணப்படுகின்ற அதி உயர் நீதிமன்றம் என்றால் எதென்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும். 10வது கேள்வி, சுவிட்சர்லாந்தின் சமஷ்டி பேரவையின் அமைவு சேர்க்கையையும் அப்பேரவையின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற விதம். அதாவது சுவிட்சர்லாந்திலே 7 வருடங்கள் பதவிக்காலத்தை கொண்ட சமஷ்டி பேரவை என்றது காணப்படும். இந்த சமஷ்டி பேரவையிலே 7 அங்கத்தவர்கள் காணப்படுவார்கள். இந்த 7 அங்கத்தவர்களும் சமஷ்டி சட்டத்துறை ஒன்றினாலே தெரிவு செய்யப்படுவர். அடுத்த கேள்வி, இந்தியாவிலே காணப்படுகின்ற ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மத்திய அரசாங்கத்தின் 2ஆம் மன்றம் 2 வகையான உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. அதன் அமைவு சேர்க்கை. இந்தியாவிலே 2 சபை கொண்ட பாராளுமன்றம் காணப்படுகின்றது. ஒன்று லோக்சபா, ராஜ்யசபா என்று சொல்லுவோம். இந்த ராஜ்யசபா என்றது 2 வகையான உறுப்பினர்களை கொண்டிருக்கு. அந்த 2 வகையும் யார் என்று சொன்னால் ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் 12 பேர். அதே போல மாநில அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் 238 பேர். ராஜ்யசபால அங்கத்துவம் பெறுவர்கள் 2 வகையாக பிரிக்க போறோம். 2 பிள்ளைகள் ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்ட 12 பேர், மிகுதி 238 பேர் அந்த மாநிலங்களிலே காணப்படுகின்ற அல்லது மாநில அரசாங்கத்தினாலே தெரிவு செய்யப்படுவார்கள். அடுத்த கேள்வி, பிரித்தானிய குடியேற்ற நாட்டாட்சியின் கீழ் இனவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்ததும் இனவாரி பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்ததுமான அரசியல் அமைப்பு எது? உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பிரித்தானியருடைய காலனித்துவ ஆட்சி நடைபெற்றது 1796 தொடக்கம் 1948 வரையான காலப்பகுதியிலே. இவர்கள் குறிப்பாக 1833ஆம் ஆண்டு இலங்கையிலே சீர்திருத்தங்கள் செய்ய தொடங்கினார்கள். 1833ஆம் ஆண்டு கோல்புரூக் கேமரன் சீர்திருத்தம், அதே போல குரூமெக்கலம் சீர்திருத்தம் 1910, மெனிங் சீர்திருத்தம் 1920, மெனிங் டெவன்சியர் சீர்திருத்தம் 1924, 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் சீர்திருத்தத்தை முன்மொழிஞ்சாங்கள். இதிலே இனவாரி பிரதிநிதித்துவத்தினை அறிமுகம் செய்த ஜாப்பு எது? அந்த இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை இல்லாமல் செய்த அரசியல் ஜாப்பு எது? அப்ப இனவாரி பிரதிநிதித்துவ முறை என்று சொன்னால் மக்களினுடைய பிரதிநிதிகள் இனத்தின் அடிப்படையிலே தெரிவு செய்வதை இனவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இனவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது கோல்புரூக் கேமரன் அரசியல் சீர்திருத்தத்திலே. ஆனால் இந்த இனவாரி பிரதிநிதித்துவ முறை சிறுபான்மையினருக்கு ஒரு அரசியலிலே பங்கு பெற்றுவதற்காக அல்லது அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கினாலும் இனவாதம் என்ற விஷபித்து அல்லது இனங்களுக்கிடையிலே பாகுபாடுகள், பிளவுகள், இனங்களுக்கிடையிலே குரோத மனப்பான்மை ஏற்படுறதுக்கு இந்த இனவாரி பிரதிநிதித்துவ முறைதான் காரணமாக இருக்குது என்று குற்றம் சுமத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் இனவாரி பிரதிநிதித்துவ முறையானது 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் சீர்திருத்தத்தின் மூலம் முற்றாக இல்லாமல் செய்யப்பட்டது. அப்ப இலங்கையிலே இனவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்த அரசியல் ஜாப்பு பிள்ளைகள் கோல்புரூக் கேமரன். இனவாரி பிரதிநிதித்துவ முறையை இல்லாமல் செய்த அரசியல் ஜாப்பு எது? டொனமூர் சீர்திருத்தம். அடுத்த கேள்வி, இலங்கை அரசியல் சீர்திருத்த வரலாற்றிலே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையையும் சர்வஜன வாக்குரிமையையும் அறிமுகம் செய்ய அரசியல் ஜாப்புகள். உங்களுக்கு தெரியும், ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திலே வாக்குரிமை என்பது பிரசைகள் அனைவரினுடைய ஒரு அடிப்படை உரிமைகளாக காணப்படுகிறது. பிரசைகள் வாக்களிப்பதனூடாக தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதோடு அவர்கள் தம்மை ஆள்வதற்கான அதிகாரத்தையும் ஆட்சியாளர்களுக்கு வழங்குகிறார்கள். இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்றது எந்த அரசியல் சீர்திருத்தத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட என்று சொன்னால் குரூமெக்கலம் சீர்திருத்தம் 1910ஆம் ஆண்டு தான் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. ஒருவர் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சில நிபந்தனைகள் எதிர்பார்க்கப்பட்டது. அவர் ஆணாக இருக்க வேண்டும்,
ஆங்கில கல்வியிலே தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும், சொத்துடையவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வாக்குரிமை பெறலாம். இந்த வாக்குரிமை தகுதியை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் இந்த நிபந்தனைகள் எதிர்பார்க்கப்பட்டது. இதைத்தான் நாங்கள் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்று சொல்லுவோம். அதே போல 1931 ஆண்டு சர்வசன வாக்குரிமை, அதாவது 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் எவ்வித பாகுபாடுகளும் இல்லாமல் சர்வ சமமான வாக்குரிமை வழங்கப்பட்டது. அவங்களோட கேள்வி கேட்கிறாங்க, இலங்கையிலே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை எந்த அரசியல் ஜாப்ல வந்தது பிள்ளைகள்? க்ரூ மெக்கலம் சீர்திருத்தம். அதே போல சர்வஜன வாக்குரிமை எந்த அரசியல் ஜாப்ல வந்தது? டொனமூர் அரசியல் சீர்திருத்தம். உங்களிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் MCQல இலங்கையிலே முதலாக வாக்குரிமை அறிமுகம் செய்த அரசியல் சீர்திருத்தம் என்று கேட்டால் நீங்கள் க்ரூ மெக்கலம் சீர்திருத்தத்தை தான் குறிப்பிடணும் பிள்ளைகள். சரியா? இவ்வளவு நேரமும் நாங்கள் 12 கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். மிகுதி கட்டமைப்பு வினாக்களோடு எங்களுடைய அடுத்த வகுப்புல சந்திக்கிறேன். அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இதுல இருக்கிற தொலைபேசி இலக்கத்துல நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். தேங்க்யூ பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.